குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஹெல்தியான பச்சைப்பயிறு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு கப் பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை கப் பச்சைப்பயிரை ஒரு விசில் மட்டும் வச்சு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு நம்ம நைட்டே ஊற வச்சுருக்கோம் அப்படின்னா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசியோடு அப்படி சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த ஸ்பைஸ் எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இதில் பயிரை வேக வச்ச தண்ணியவே 2 கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பச்சைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். குட் ஃபுட், குட் மூட். தேங்க்யூ.